கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 119வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடையவர்களாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டும் ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சூழ்நிலைகளில் கூட கர்த்தருக்காக நிற்க முடியாமல் நாம் தொய்ந்து போகிறோம், நாம் சோர்ந்து போகிறோம். எந்த பிரச்சனையுமே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல. கர்த்தருடையவர்களாய் கர்த்தருக்காக பக்தி வைராகியமாய் கர்த்தரே தேவன் என்று திருஷ்டாந்தப்படுத்த வேண்டிய நாம் இன்று பயந்து சின்ன சின்ன காரியங்களுக்காக பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில், ஒரு பொல்லாத நிலையில் நம்ம இருக்கிறோமே. நமக்கு எதிராக வருகிற சத்ருவின் போராட்டத்தை ஏன் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல? தேவன் தேவஜனங்களாகி நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ நில்லு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ பயந்து பின்வாங்கி போன ஆண்டவர் சொல்லலை. யுத்தம் கர்த்தருடையது. ஆனால் தேவஜனங்களாகிய நாம் அந்த யுத்தத்திலே கர்த்தருக்காக நிற்க வேண்டும். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று சொல்லிதான் தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து அன்று மோசே எப்படி இஸ்ரவேல் கூட்டத்திற்குள்ளாய் ஒரு அழைப்பு விடுத்தாரோ அதே போல கர்த்தர் இன்று சபையை பார்த்து அவர் அழைக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இன்னைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோமோ இல்லையோ, சின்ன சின்ன விஷயங்களில் கூட நியாயமான காரியங்களை நம்மால் செயல்படுத்த முடியாமல் நாம் தயங்கி பின்வாங்க என்ன காரணம்? அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நாம் சோர்ந்து போக என்ன காரணம்? வேதம் தெளிவாய் சொல்கிறது, யோனத்தானின் கையிலும் சவுலின் கையிலும் மட்டுமே பட்டயம் இருந்ததுனால மற்ற இஸ்ரவேல் ஜனங்களால் யுத்தத்தில் பெலிஸ்தியருக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகி நாம் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு ஒவ்வொரு நிமிடமும் நாம் யுத்தம் செய்கிறோம் என்று உணர்ந்து கொண்டு அதற்குரிய பட்டயம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து அந்த யுத்தத்தில் நாம் நிற்க வேண்டும். நாம் நின்றால் நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று உணர்ந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போனது போல நாமும் பின்வாங்கி போகக்கூடாது. நம்முடைய கரத்தில் பட்டயம் இருக்க வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு வசனம்தான் ஆவியின் பட்டயம் என்று. இதை உணர்ந்தவர்களாய் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் எந்த சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் நாம் பயந்து பின்வாங்க காரணம் என்ன தெரியுமா? வசனம் நமக்குள் இல்லாததுனால்தான். நம்முடைய இருதயத்தை வசனத்தினால் நிரப்பினோமேயானால் என்ன பண்ண மாட்டோம்? எந்த சூழ்நிலையும் பின்வாங்க மாட்டோம், எந்த சூழ்நிலையும் பயப்பட மாட்டோம். நாம் கர்த்தர் பட்சத்தில் நிற்போம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவஜனங்களாகிய நாம் வசனத்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளே வைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கேட்கும் பொழுது நமக்குள் ஒரு எண்ணம் எழும்பும். எவ்வளோதான் பிரயாசப்பட்டு வசனம் வாசித்தாலும், ஒரு நாளுக்கு 5 அதிகாரம் 10 அதிகாரம் வாசித்தாலும், அதை தியானித்தாலும் எனக்குள்ள அந்த வசனம் நினைவில் இருக்க மாட்டேக்கே. அப்படி நினைவில் இருந்தால் தானே அந்த சூழ்நிலையினால் ஹேண்டில் பண்ண முடியும். எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை எனக்கு நினைப்பூட்டி என்னை பலப்படுத்த முடியும். ஆனால் எனக்குள்ள வசனம் ஒரு நினைவிலே இருக்க மாட்டேங்க, அது உடனே மறந்து போயிடுதே. நான் வாசித்த உடனே நான் ஒரு அதிகாரம் வாசித்தா கூட அதில் இருக்கிற ஒரு வசனம் கூட எனக்குள்ள நினைவில் இருக்காமல் மறந்து போகுதே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். வேதம் தெளிவாய் காண்பித்து தருகிறது. தாவீது கர்த்தரை நோக்கி பாடும் பொழுது நான் நம்முடைய வசனத்தை மறவேன்னு சொல்கிறாரு. அது எப்படி நமக்கு மட்டும் மறந்து போகுது? தாவீதுக்கு மட்டும் எப்படி வசனம் மறக்காமல் இருக்கு? ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தாவீதை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல நம்மை நேசிக்கிறார். சொல்லப்போனால் தாவீதை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறார். ஏன்னா தேவஜனங்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது தாவீதுக்கு கர்த்தருடைய வசனம் அவனுடைய நினைவிலே அது பதிந்திருக்கவும் அவன் அந்த வசனத்தை மறந்து போகாமல் இருக்கவும் என்ன காரணம்? தேவஜனங்களாகிய நாம் மட்டும் வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு மட்டும் ஏன் மறந்து போகுது? இதுக்கு என்ன காரணம்? இதற்கான பதிலையும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வசனத்தின் துவக்கத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எதனால்? தாவீதின் வாழ்க்கையில் அவனுக்குள் இருக்கிற கர்த்தருடைய வசனம் எப்பொழுதுமே அவனுக்குள் கிரியை செய்து எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக ஃபேஸ் பண்ண, சிங்கமானாலும் கரடியானாலும் கோலியாத்தானாலும் அந்த சூழ்நிலையை தைரியமாக ஃபேஸ் பண்ணவும், கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்து அந்த ஜெயத்தை அவனுக்கு பெற்றுக் கொடுக்கவும் என்ன காரணம் தெரியுமா? கர்த்தருடைய வேதம் அவனுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கிறது.
உம்முடைய வேதமே என்னுடைய மன மகிழ்ச்சின்னு சொல்லி தாவீது ஆண்டவர் நோக்கி பாடுறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது? ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறதா? இல்லை இம்மைக்குரிய காரியங்கள், உலகத்தில் உள்ளவைகள், ஐஸ்வர்யம், உலகத்தில் உள்ள வித்தியாசமான காரியங்கள், சிற்றின்பங்கள், இம்மையிலே நாம் பார்க்கிற எல்லா காரியங்கள், உலக உறவுகள், கர்த்தருடைய வேதத்தை தவிர்த்து வேற எந்த காரியம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருந்தாலும் நமக்குள்ளே கர்த்தருடைய வசனம் நிலைத்திருக்காது. அது மறந்து போயிடும். ஒரு நாளைக்கு எவ்வளவு தான் வசனம் வாசித்தாலும் அதில் ஒரு வசனம் கூட நமக்குள்ளே நிலைத்திருக்காது. அது நினைவில் இருக்காது. ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை நம்முடைய மனமகிழ்ச்சியாய் நாம் வைக்காமல் வேறு எந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகத்தில் உள்ள எந்த காரியமாக இருந்தாலும், வசனத்தை தவிர்த்து எந்த காரியமாக இருந்தாலும் அதை நம்முடைய மனமகிழ்ச்சியாக நாம் வைத்திருந்தோமே ஆனால் நமக்குள்ள வசனம் நினைவிருக்காது. கர்த்தர் இந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். என்னுடைய வசனம் உன்னுடைய மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தின் முக்கியத்துவமும் அதனுடைய மகத்துவமும் தெரியாததுனால தான் அழிந்து போகிற உலகத்தில் உள்ள காரியங்களெல்லாம் நாம் நம்முடைய மனமகிழ்ச்சி என்று சொல்லி அதன் மேல் நம்முடைய மனதை வைத்து நாம் சோர்ந்து போகிறோம். பிசாசு கொண்டு வருகிற ஒரு சின்ன சோதனையில் கூட நம்மளால் நிற்க முடியாமல், ஏன்னா பட்டயம் இல்லை, யுத்தத்தில் பட்டயம் இல்லாமல் எப்படி நிற்க முடியும்? சத்துருவுக்கு முன்பதாக பட்டயம் இல்லாமல் எப்படி நிற்க முடியும்? அதனால தான் நம்ம பின்வாங்கி போகிறோம். அதனால்தான் நம்மோடு கூட இருக்கிற சகலத்தையும் ஜெயித்த நம்முடைய ஆண்டவர் பெற்றுக்கொண்ட ஜெயத்திற்கு பங்குள்ளவர்களாய் நம்மால் மாற முடியாமல் அநேக சூழ்நிலைகளில் நம்ம சோர்ந்து தளர்ந்து போகிறோம். தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் நான் எப்படி ஜெயம் பெற்றவனாய் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறேனோ அதே போல ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பான் என்று சொல்லி கர்த்தர் இன்று தேவஜனங்களாகிய நம்மை பலப்படுத்துகிறார். நாமும் அப்படிப்பட்ட ஜெயத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவஜனங்களாகிய நமக்கு அந்த ஜெயத்தை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், அழிந்து போகிற இம்மைக்குரிய காரியத்தை அல்ல, நீ பார்த்து வியக்கிற இந்த வானம் பூமியும் அழிந்தாலும் நீ கரத்தில் சுமக்கிற வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையோ இல்லை வார்த்தையின் எழுத்தோ எழுத்தின் உறுப்போ ஒளிந்து போகாது. ஏன்னா அது நான் சொன்ன வார்த்தைன்னு ஆண்டவர் சொல்றார். இதை உணர்ந்தவர்களாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் தான் இது. நித்தியத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் வழிதான் இது. தேவன் நமக்கு தந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் நம்முடைய கரத்திலே நாம் சுமக்கிற வேத புத்தகம். இந்த வேதத்தை நம்முடைய மனமகிழ்ச்சியாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருந்தோமே ஆனால், நம்முடைய இருதயம் இந்த வேதத்தில் மகிழ்ச்சியாக இருந்ததே ஆனால், எந்த சூழ்நிலை எப்படி மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை என்னை தேற்றி என்னுடைய இருதயம் அதிலே களி கூர்ந்து மகிழுமையானால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சோதனையிலும் என்னால் நிற்க முடியும். ஏன்னா அவருடைய வசனம் எனக்குள்ளே இருக்கிறது. அதுதான் ஆவியின் பட்டயம், சத்ருவை எதிர்த்து நிற்கும்படியான பலத்தை தருகிற ஆவியின் பட்டயம். இந்த வசனம் எனக்குள்ளே இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்வார். அவர் எனக்கு நிற்க பலன் தந்து இந்த வசனம் என்கிற ஆவியின் பட்டயம் எனக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலை பார்த்தும் கர்த்தருடைய வசனத்தை நான் பேசும் பொழுது அந்த சூழ்நிலை எனக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போகும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், அவன் தலைக்கல்லோடு வருகிறான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். வசனம் நமக்குள் இருக்குமே ஆனால் நமக்கு அதிகமாய் கிருபை நமக்கும் நம் தலைமுறைகளுக்கும் கொடுக்கப்படும். எந்த சூழ்நிலையாலும் எந்த சத்துருவின் போராட்டத்தினாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்யும்படியாய் நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிற்க செய்யும் பொழுது, அந்த யுத்தத்தில் நிற்கும் பொழுது, கர்த்தருடைய வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை பிடித்து கொண்டு நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி சகலத்தையும் ஜெயித்த ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை பெற்று தந்து நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஏற்றுகிற ஜெயக்கொடியை கண்டு அசிரியன் நடுங்கும்படியாய், சத்ருக்கள் நடுங்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். இதற்கு தேவஜனங்களாகிய நம்மிடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு ஜெயத்தை தேவன் நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் பயந்து நடுங்குகிற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு அந்த ஜெயத்தை தர ஆயத்தமாக இருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் செய்யும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம், கர்த்தருடைய வசனத்தை மட்டுமே நாம் நம்முடைய மனமகிழ்ச்சியாய் பெற்றிருந்தோமே ஆனால், அதனால் பலப்படுவோமே ஆனால் அந்த வசனம் நமக்கு மறந்து போகாது. எல்லா சூழ்நிலையிலும் நிற்கும்படியாய் நமக்குள் இருந்து கிரியை செய்யும்.
நாம் நின்று கொண்டு கர்த்தர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க, கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்கு ஜெயத்தை தந்து நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.